இன்றைய செய்திகள். ஜோசப் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதி எத்தனை ஓட்டு வித்தியாசம், சரித்திர வெற்றி, முழு தகவலை நம்ம பார்க்க இருக்கிறோம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி என்பது தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் ஒன்றாகும். இதன் தொகுதி எண் 12. தொகுதியில் அடங்கியுள்ள பகுதிகள் சென்னை மாநகராட்சி வார்டு எண்கள் 34, 35, 36, 37 மற்றும் 44, 45, 46 வரை இத்தொகுதியில் அடங்கியுள்ள பகுதிகளாகும். இத்தொகுதியில் மூலக்கடை, கொடுங்கையூர், கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதியார் நகர், வியாசகர்பாடி, பார்வதி நகர் போன்ற பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. ஜோசப் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழக முதலமைச்சர் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதி தான் சென்னையில் உள்ள பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய முழு டேட்டாவும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா ஜோசப் விஜய் அவர்கள் போட்டியிட்ட ஒரு தொகுதி, முதலமைச்சராக இருக்கிறவங்க போட்டியிட்ட ஒரு முக்கியமான தொகுதி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த சட்டமன்ற தொகுதியில் தான் அவங்க எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்காங்க. 1,20,365 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 58.89% ஓட்டு வாங்கி தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 1,20,365 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 58% ஓட்டு வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல தோல்வி அடைஞ்சது யாருன்னா, 2வது இடத்துல இருப்பது திமுக. ஆர்டி சேகர் அவர்கள் 66,650 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.61% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல நம்ம பார்க்கணுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா திலகபாமா அவங்க போட்டியிட்டு 8,561 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.19% ஓட்டு வாங்கி அதிமுக கூட்டணியில் என்ன பாமக 3வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 4வது இடத்துல நம்ம பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா வெற்றி தமிழன் அவர்கள் போட்டிக்கிட்டு இருக்காங்க. 5,114 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.50% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சி. 5வது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நோட்டாவுக்கு பதிவு செய்திருக்காங்க 601 பேர். 0.29% நோட்டாவுக்கு பதிவாக இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். வெற்றி வாக்கு வேறுபாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 53,715 ஓட்டு, 26.28% ஓட்டு அதிமுக விட திமுகவை விட தமிழக வெற்றி கழகம் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 53,715 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53,715 ஓட்டு திமுக விட தமிழக வெற்றி கழகம் அதிகம் வாங்கி வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதி நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழக முதலமைச்சர் வெற்றி பெற்ற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 53,715 ஓட்டு அதிகம் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக விட அதிக ஓட்டு, மொத்தம் பதிவான ஓட்டு 1,20,325 ஓட்டு தமிழக வெற்றி கழகம் டிவிகேக்கு பதிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா பதிவான வாக்குகள் டோட்டலாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துட்டோம்னா 2,04,619 ஓட்டு பதிவாயிருக்கு. 90.40% ஓட்டு பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மிக அதிக ஓட்டு பதிவாயிருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்குது. இதுவும் பதிவான வாக்குகள் 2,04,619 ஓட்டு பதிவாயிருக்கு. ஆனால் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,26,296 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,04,619 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 90% மேலே ஓட்டு பதிவாக இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். திமுக கட்சியிலிருந்து போன முறை திமுக வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. இப்போ தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்குது. சென்னையில் ஏற்கனவே அனைத்து தொகுதியிலையும் கைப்பற்றாங்க, 2 தொகுதியை தவிர. மீதி அனைத்து தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2 தொகுதியில் மட்டும் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி சென்னையில் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வெற்றி கனியை பரிசாக கொடுத்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் தான் இன்றைக்கி சட்டமன்ற அலுவலகம் திறந்து வச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம். ஜோசப் விஜய் அவர்கள் 1,20,365 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. திமுக விட 53,715 ஓட்டு அதிகம் வாங்கி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. மொத்த ஓட்டு பதிவான ஓட்டு 2,04,619 ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். அதில் 1,20,365 ஓட்டு தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு
இந்நாள் முதலமைச்சர் அவர்களுக்கு விழுந்த ஓட்டை நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.